சாதத்தில் வச்சு நம்ம கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சுட சுட சோத்தில் அப்படியே கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு கருவாட்டு தொக்கு பண்ண போகிறேங்க. நம்ம சாலை மீன், நெத்திலி மீன் தொக்கு பண்ணுற மாதிரி இது துண்டு மீனுங்க. துண்டு மீனில் நம்ம தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வாரம் எங்கள் வீட்டால் இங்கே மேடவாக்கத்துக்கு போயிருந்தாங்க. மேடவாக்கத்துலேருந்து மார்க்கெட்டில் வச்சு விற்றாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறாங்க. ரசம் வச்சு தொக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அல்லது அந்த தொக்கை போட்டு நம்ம விரைவி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாட்டு தொக்கை வந்து. ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குழம்பாகவும் வைக்கலாம், தொக்காவும் பண்ணலாம். நீங்கள் தொக்கா பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சோண்டு போட்டாலும் போகிறோம், விரவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கருவாட்டு தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடு வந்து இது மஞ்சள் பாரத்துண்டுங்க. மஞ்சள் பாரத்துண்டு இப்படி தான் இருக்கும். ரெண்டாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா அப்படியே போட்டுக்கலாம். கழுவிட்டு கையை விட்டு பிச்சு போட்டுருவாங்க. சரிங்களா? நல்ல கருவாடாக இருக்குது. இதில் வந்து வெது வெதுப்பான வெந்நீர் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆயிரும், அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி வெது வெதுப்பான வெந்நீர் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனுங்க. உளுந்தம்பருப்பு போடுங்க, நல்லாயிருக்கும் தொக்குக்கு வந்து. நல்லா பொரியட்டும். வந்து நல்லா கழுவி எடுத்தேங்க. வெந்நீரில் ஊற போட்டிருந்த பாருங்க, நல்லா கழுவி எடுத்துட்டேன். பீஸையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் சின்னதாட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க, மசாலா உள்ளே இறங்குவோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இதை போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்காங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். இதை கிண்டி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை தழையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். தொக்குக்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும், நம்ம அந்த தொக்குக்கு தான் போடணும். போட்டாச்சு. உப்பு கரெக்டான அளவுக்கு போட்டிருக்கேன். செக் பண்ணிவிட்டு போடுங்க, ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கனால நம்ம நிறைய உப்பு எடுக்கக்கூடாதுங்க. இது வதங்கட்டும் நல்லா. கிண்டி கொடுத்துக்கலாம். இதில் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூளும் வரமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமல்லி தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
மசாலாவோட பச்சை வடை போயிடுச்சு. கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பாறை கருவாடுங்க. மசாலாலேயே கொஞ்சம் பிரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிடலாம். நிறைய ஊற்றாதீங்க, சின்ன கோழிக்காய் சைஸு தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கருவாடு வெந்து வரணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா வத்திரும். இதை மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துடும் கருவாடு. அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கருவாட்டை வதக்கி நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா கருவாட்டிலேருந்து நல்ல மசாலாலாம் இறங்கிரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கட்டும். நம்ம அப்புறமாட்டு விட கிண்டி கொடுக்கணுங்க. கொஞ்சம் கிண்டி கொடுத்தா தான் ஒன்று போல் வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாங்க. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனா கொஞ்சம் திக்காயிரும். அதே மாதிரி நம்ம சாதத்தில் போட்டு விரவியும் சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடிங்க. எம்மி கருவாட்டு தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ சாதத்தில் வச்சு நம்ம கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சுட சுட சோத்தில் அப்படியே கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ கருவாட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அருமையான சுவையில் கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்குது. லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம குழம்பா வைக்கிறத விட இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாதத்தில் லைட்டாக போட்டு விரைவி சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.